எம்மா நல்லா மழை பெஞ்சிட்டே கிடக்கு. எங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கு, செஞ்சு தரியாம்மா? என்னங்க, நான் இப்போ தான் துணி காய வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். மழை பெய்யறதுனால என்னால் துணி காய வைக்க முடியல. உள்ளே தான் காய போட போகிறேன். நீங்கள் செய்கிறதெல்லாம் ஒரு வேலையா? அதுக்கு போய் இப்படி சலிச்சிக்கிறீங்க. அப்பா ஏதாவது செஞ்சு தாங்கன்னு கேட்குறாங்க, போய் செய்யுங்கம்மா. என்னது, நான் செய்கிறதெல்லாம் ஒரு வேலையாவா? செஞ்சு பாருங்கடி, செஞ்சு பாருங்க. உங்களுக்கு என்ன ஸ்கூல் லீவ் விட்டாங்க, நல்லா உட்காந்து நல்லா டிவி பார்க்கறது சாப்பிட்றது. ஏன் இங்கே இத்தனை புக் இருக்கு, என்னைக்காச்சும் ஒரு நாள் அதை எடுத்து படிச்சிருப்பியாடி நீ? எப்போ பார்த்தாலும் வெட்டியாக சுற்றிக்கிட்டு. இனிமேல் ஏதாவது சொன்னேன் என்ன பண்ணனே தெரியாது பார்த்துக்க. ஏம்மா எதுக்கு எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை போட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? இப்போதான் அவளுக்கு சொன்ன அடுத்து உங்களுக்கு வேற சொல்லணுமா தனியா? நான் இறங்கி வரவா, தனியா வரவா, வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன். நடி மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு? ஸ்நாக்ஸா? ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. இப்போ என்னன்னு கேளு. அம்மா என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போறீங்க? எப்போ பண்ண போறீங்க? இப்போவே பண்ணி கொடுங்க, ஜாலியாக சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஆமாண்டி, சாப்பிட்றத தவிர உனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. உங்கள் அக்கா தானே வீட்டுக்குள்ள உட்காந்து அமைதியா இல்லை? அவள் புக்கை எடுத்து படிக்கிறாளோ இல்லையோ, மழை பெய்யுதுன்னு உள்ள உட்காரல. நீ எங்கே போய் ஊரை சுற்றிட்டு வர? வாங்கிட்டு நல்லா திட்டு வாங்கிட்டு. நான் மட்டும் திட்டு வாங்கினல, போய் சுற்றிட்டு வரேன் நல்லா. என்ன மட்டும் ஏமா திட்டுறீங்க? அக்காவையும் திட்டுங்கம்மா. ஏய், அவள் தாண்டி உனக்கு தேவையில்லாமல் நல்லா இருக்காது சரியா? உன்னை திட்டினாங்கன்னா நீ வாங்கிக்கோ. என்ன எதுக்கு சொல்கிற? நீ தானே இப்போ அம்மா ஸ்நாக்ஸ் தரான்னு சொன்ன, அப்போ அது ஊமல் தானே தப்பு. நீ எதுக்கு என்ன சொல்கிற? நீ தேவையில்லாமல் பேசாத. அம்மா பாருங்கம்மா அவளை பார்த்துக்க. உனக்கு அவளை தான் சொல்லிட்டேன். உனக்கு அவளை தான் மரியாதை. என்ன பண்ணுவ? எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற? அம்மா இவளை என்னன்னு கேளுங்கம்மா. என்னையே சும்மா வந்து வம்பிழுக்கிறா. பிள்ளைகளா சண்டை போடாமல் இருங்க. ஏற்கனவே உங்கள் அம்மா அங்கே கோவத்தில் இருக்கா. அப்புறம் நம்ம 3 பேர் சேர்ந்து திட்டு வாங்கணும். நைட்டு நமக்கு சாப்பாடே கிடைக்காது. கம்முன்னு இருங்க. உங்க 2 பேரும் என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு கோவம் வரதுக்குள்ள 2 பேரும் அவங்கவுங்க புக்கை எடுத்து உட்காந்து படிக்கிறீங்க. இன்னைக்கு எங்களுக்கு லீவு தான். நம்ம இன்னைக்கு மட்டும் ஏமா எங்களை படிக்க சொல்கிறீங்க? அவள் படிக்கலைன்னா நானும் படிக்க மாட்டேன். எக்கேடா கெட்டு போங்க. அப்போ என் வேலையை பார்க்குறேன். உங்களை பார்த்துட்டுனா யார் துணியை காய வைக்கிறது? இவளுங்கள 2 பேரும் அமைதியாக இருக்கீங்க. ஏதாவது சேட்டை பண்ணீங்கன்னா அப்புறம் அவளை தான் சொல்லிட்டேன். நீ தேவையில்லாமல் அம்மா கிட்ட என்னை மாட்டி விடுற. நான் போய் வெளியே விளையாட போகிறேன் மழையில், போ. அப்போ நானும் உன் கூடவே வருவேன். நீ என்ன பண்ணுறேன்னு பார்த்து நான் அம்மா கிட்ட சொல்லுவேன். எங்கே போனாலும் பின்னாடியே வர இவளை. நீ எங்கே போனாலும் பின்னாடி வருவேன். நீ எங்கேயாச்சும் போய் விளையாடு. எதுக்கு ஏன் பின்னாடி வர? என்னம்மா மழை பெய்யுது? இந்த மழையில் நீ எங்கே சுற்ற போகிற? நானும் அங்கே வந்து உன் கூடவே விளையாடுவேன். அம்மா கேட்டால் நான் உன்னை தான் மாட்டி விடுவேன். பிள்ளைகளா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மழையில்? நாங்கள் விளையாட வந்தோமே. சரியா போச்சு. இந்த மழையில தான் வந்து விளையாடுவீங்களா? எங்கே உங்கள் அம்மா? எங்கள் அம்மா வீட்டில் ஏதோ துணி காய வைக்கணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி நான் உங்கள் வீட்டுக்கு போகிறேன் வாங்க. என்ன பிள்ளைகள் விழுங்க, மழையில் போய் ஆடிக்கிட்டு இருக்காளுங்க. கொஞ்ச நேரம் நமக்கு மழையில் நனைஞ்சாலே குளிர் எடுத்துக்குது. என்ன தான் சொல்கிறதோ. வா, நம்ம அப்படியே பக்கத்து தெருக்கா போயிட்டு வரலாம். நீ எதுக்கு என்ன தேவையில்லாமல் கூப்பிட்ற? அக்கா என் கூட வரமாட்டியா? எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டாக்கா. இந்த வார்த்தைக்காகவே நான் வரேம்மா உன் கூட. நீ என் அக்கான்னு கூப்பிட்டால நான் வரேன். அக்கான்னு கூப்பிட்றதுல வில்லங்க இருக்குமோ? இருக்காது. நம்ம தங்கச்சி தானே. சரி வா, அப்படியே போயிட்டு பக்கத்து வீட்டு பசங்களெல்லாம் விளையாட கூப்பிடலாம். என்ன அம்மா ரோடுடா, ரொட்டு மேலே காருடா. அச்சோ இங்கே கார் இல்லையா? அப்படின்னா என்னம்மா ரோடுடா, ரொட்டு மேலே மரமடா. எதுக்கு இவ்வளோ கேவலமாக பாடிக்கிட்டு இருக்க? ஏன்னா ரெடிதான் வரவா, இறங்கி வரவா, வந்துட்டேன் விளையாட வந்துட்டேன். பக்கத்து வீட்டில் யாருங்க? எலியா வாங்க இல்லை வெளியே வாங்க, மொத்தத்தில் வாங்க. ஹேய், 2 பேரும் மழையில் இங்கே எதுக்கு கத்தி கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? உன்னை நாங்கள் விளையாட கூப்பிட்டோம். வரியா? விளையாடலாம் வரியா? மழையில் விளையாடுறதுக்கு நான் ஒன்றும் உங்கள் 2 பேர் மாதிரி முட்டாள் இல்லை. ஒழுங்காக வீட்டுக்கு போங்க. இவ்வளோ தைரியம் தான் நீ என் தங்கச்சியை பார்த்து முட்டாள்னு சொல்லுவேன்? எங்கள் அக்கா கேட்குறால சொல்லு. நான் கூட என் தங்கச்சி அப்படிலாம் சொல்லலை. ஒருவேளை சொல்லியிருப்போமோ? சொல்லியிருப்போம். நான் என் தங்கச்சி என்ன வேணா சொல்கிறேன். நீ எப்படி என் தங்கச்சியை சொல்லலாம்? அக்கா என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா? உன் மேலையா? உன் மேலே மனுஷனுக்கு பாசமும் இல்லை வேஷமும் இல்லை. அப்படிக்கா போ. எவ்வளோ தெரியும் என் தங்கச்சி நட்ட கொக்கை பார்த்து நீ அப்படி ஒரு வார்த்தை பேசுவேன். நீயும் உன் தங்கச்சி நட்ட கொக்குன்ற, அப்போ நான் முட்டாள்னு சொல்கிறது என்ன தப்பு? நட்ட கொக்கு. என்ன அவன்கிட்ட எதுக்கு போய் அந்த மாதிரி சொல்கிற? தெரிஞ்சே சொல்லிட்டேன், சாரி. சரி நான் கிளம்புறேன். நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கோங்க. பாய். என்ன அம்மா மழை பெய்யுது? இந்த மழையிலே இந்த மனுஷன் ஆஃபீஸ் போயிருக்கிறாரே. சரி பரவாயில்ல, போயிட்டு நல்லா சூடாக டீயோ காஃபியோ குடிச்சா நல்லா இருக்கும். எக்கோய் டீன்னு பேசினோன்னே வந்துட்டாங்க. எங்கே தான் போகிறதோ? எனக்கா மழையில் வெளியே நின்று கிடக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே வெளியே வந்தேன், பார்த்தா நீங்கள் வந்து நிற்கிறீங்க.
கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் சர்க்கரை கலையாச்சுக்கா, கொஞ்சம் தரீங்களா? போன வாட்டி நம்ம வாங்கிட்டு போன அந்த சர்க்கரையை எல்லாம் ஞாபகம் வச்சு கரெக்டாக அதை திருப்பி கேட்க வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் காலி ஆச்சுன்னு பேச்சு வர. சரிக்கா சரிக்கா தரேங்க்கா, வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க, வெளியே ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம். ஓ வெளியே நின்னாலே அவ்வளோ குளிருது இல்லை? ஆமாங்க்கா, என்ன பண்ணுறது, மழை காலமாச்சு அப்படிதான் இருக்கும். சரி சரி, நம்ம பக்கத்து வீட்டுக்காரி இருக்கால, அது உங்களுக்கு தெரியுமே. யாருக்கா? அதாண்டி போன வருஷம் பக்கத்து வீட்டுக்கு கூடி வந்தாலே எங்கள் வீட்டு பக்கத்தில். இங்கேருந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து அப்படி லெஃப்ட் ஒரு ரைட்டு இருப்பா, அந்த 4வது வீட்டில் இருக்காளே. ஐயா அந்த சீனஸ் இருக்கா? ஆமாக்கா, என்ன என்ன விஷயம்? விஷயம்லாம் ஒன்றும் இல்லடி, முந்தானேத்து அவங்க வீட்டு பக்கம் போயிட்டு நின்றுட்டு இருந்தேன், அப்போதான் அவள் சொன்னான். அப்படியாக்கா, என்ன விஷயம், என்ன சொன்னா அவ? ஏய் அவங்க பாட்டி பாத்ரூமில் வரைக்கும் வந்துட்டாங்களாண்டி, அவன் பொண்ணு இருக்கா பார்த்தியா, அவர்கிட்ட சொன்னதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாடி. என்ன பசங்க பாரு இந்த காலத்தில் எப்படி இருக்காங்க பாரு, நம்மலாம் ஓடி ஓடி வளர்ச்சோண்டி. அது சரிதாங்க, கரெக்டாக தான் சொல்கிறீங்க. சரி சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? வந்த வேலை முடிஞ்சோன்னு கிளம்புறது. சரிக்கா சரிக்கா, பார்த்து போயிட்டாங்க. சரி அவள் வேலையை பார்க்க போயிட்டான், நம்மளும் போவோம். டீ ரெடி ஆகிடுச்சு, இந்த பிள்ளைங்க எங்கே போனாருன்னு தெரியலையே. என்னம்மா டீ ரெடி ஆயிடுச்சா? டீ ரெடி ஆயிடுச்சுங்க, பிள்ளைகளை தான் காணோம். வருவாங்க. அம்மா டீ ரெடியா? அம்மா எனக்கு டீ எங்க? அதெல்லாம் சரி, உங்க அக்கா எங்க? நானும் வந்துட்டேன். என்னம்மா இங்க 2 பேரும் ரொம்ப பாசமா கூப்பிடுறீங்க? அவங்க அம்மா இருக்க கோவம் தெரியாம இவங்க வேற. எவ்வளவு தைரியம் தான், நான் சொல்லியும் வெளியே போய் விளையாடிட்டு வந்திருப்பீங்க. நான் சொல்ற பேச்ச கேட்க கூடாதுன்னு முடிவுல இருக்கீங்களா நீங்க? நான் அக்கா தாம்மா என்ன வெளியே விளையாட கூப்பிட்டா. நானா? அம்மா நான் அவளை கூப்பிடவே இல்லைம்மா, அவள் சும்மா போய் சொல்றாம்மா. நீங்க அவளையே கேளுங்கம்மா. மா இதுல என்ன பண்றேன் பாரு. எதுக்குமா என்ன அடிக்கிறீங்க? இன்னொரு வாட்டி நீங்க 2 பேரும் நான் சொல்ற பேச்ச கேட்காம வெளியே போய் விளையாடுனீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். நான் போறேம்மா, எங்கேயாச்சும் என்ன மட்டும் போட்டு அடிக்கிறீங்க. ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் போய் நல்லா படிக்கிற வழியை பாருங்க. உன்னாலதான் அம்மா என்ன அடிச்சாங்க, நீ தானே வெளியே விளையாட போன, அப்புறம் எதுக்கு என்ன மாட்டி விட்ட? அச்சோ என்னாலதான் நீ அடி வாங்கினியா? ஐயோ பாவமா இருக்கு உன்னை பார்த்தா. அப்பெல்லாம் நான் உன்னை பார்த்து பரிதாபப்படுவேன்னு கனவுல கூட நினைச்சிடாத சரியா? இவ்வளவு தைரியம் தான் நீ என்னை பார்த்து அப்படி பேசுவ. அம்மா இங்க வாங்கம்மா, இவளை பாருங்கம்மா. சரி நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், வாப்பலாம். அப்புறம் என்ன வாங்கி தரியா? எங்க அக்கா இவ்வளவு கேவலமானவளா இருக்கா, ஒரு ஐஸ்கிரீம்காக இப்படியா? போலாமா?